நடைபாதை 4ஆம் நாள். இன்றைய தலைப்பு சோதனை. கால்கள் வலிக்கும், உடல் சோர்வடையும், நடக்கும் பாதை கடினமாகும். ஆனால் எங்கள் மன உறுதியும் அன்னையை காணப் போகிறோம் என்ற எண்ணமும் எங்களை முன்னோக்கி இட்டு செல்கிறது. மரியே வாழ்க, மாதா வாழ்க. என் பேர் ரிச்சர்டு. நான் சென்னை மறை மாவட்டத்திலேருந்து சூளை சென்ட் ஆண்ட்ரூஸ்லேருந்து நடப்பயணமாக வரோம். எங்கள் பாப்பா பேர் யாழினி, எங்கள் மனைவி பேர் சங்கரி, இவங்க பேர் யாழினி ஹரினா. நாங்கள் 2020 கல்யாணமாகி எங்களுக்கு 7 வருஷம் குழந்தை பாக்கியமே இல்லை. கரெக்டாக 2023 என் ஒய்ஃபை நடப்பயணமாக கூட்டின்னு வந்தோம். சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்து வேளாங்கண்ணி மாதாவுக்கு நடந்து வந்தோம். நடந்து வரையில் கடலூர் ஊட்டியில் அந்த பிளேஸில் இடம் எங்கேயுமே இல்லை. தங்குறது ரோட்டில் தான் தங்குவோம். லைட் எதுவுமே கிடையாது. லைட் இல்லாத டைமில் நாங்கள் எல்லாம் கும்பலாக பத்துட்டு இருக்கப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து ஓடியாந்து, காவி துணி போட்டு இந்த குழந்தை வந்து ஓடியாந்து என் மார் மேலே படுத்து அம்மான்னு சொல்லி, அந்த அம்மான்னு சொன்னா சரி இருமா, எங்கெல்லாம் பக்கத்தில் அம்மா விட்டு மிஸ் பண்ணி இங்கே வந்திருப்பேன் எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருமா அம்மா கிட்ட விட்டுருலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சின்னே இருந்தேன். சரி லைட்டு டார்ச், அந்த இருளோன்னு இருக்கிற இடத்துல டார்ச் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை இப்படியே ரோட்டுக்காக ஓடிச்சு. ஆனால் பார்த்தா அந்த குழந்தை எங்கேயுமே காணோம். நாங்கள் டார்ச் அதுக்கப்புறம் அடித்து பார்த்தா பக்கத்தில் யாருமே கிடையாது. பக்கத்தில் யாருமே படுக்கலை. எங்கள் கும்பல் மட்டும் தான் படுக்கல. ஆனால் குழந்தை யாருன்னா குழந்தை இல்லை, ஒரு பெண் குழந்தை. ஒரு 4 வயசு இருக்குமா, 4-5 வயசு இருக்கும் அந்த குழந்தை. அது என்னென்னு கிருபைன்னு தெரியல, மாதா கிருபையில் நாங்கள் 2023 நடந்து வந்தேன். அதே 2024 4ஆம் மாதம் ஞானஸ்தானம், ஈஸ்டர் அன்னைக்கு ஞானஸ்தானம் என் ஒய்ஃபுக்கு கொடுத்தோம். புதுநன்மை ஞானஸ்தானம் உறுதி பூசுதல் கொடுத்துட்டு 2 மாதத்துல குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கை விரிச்சிட்டாங்க. கர்ப்பப்பை வந்து ஆர்டின் ஷேப்பில் இருக்குது, அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குழந்தை நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், இவ்வளோ ஃபைல் இருக்குது, டாக்டர் ஃபைல் மட்டும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா மாதாவுக்கு நடுவில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தோம். அடுத்த மாதம் 2 மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சு. அதே ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் எங்கள் ஒய்ஃபுக்கு 5ஆம் மாதம் சீமந்தம் பண்ணிவிட்டு நான் நடப்பயணம் வந்தேன். இப்போது 2025 டிசம்பர் 30 குழந்தை பிறந்தா. கரெக்டாக அந்த எண்டுக்குள்ளேயே லாஸ்ட் டேட்டு 31 கூட இல்லை, டிசம்பர் 30 குழந்தை கொடுத்தாங்க மாதம்மா. இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த குழந்தைய வேளாங்கண்ணி மாதாவுக்கு நடப்பயணமாக கூப்பிடுறோம். எங்கள் பங்கு வந்து சூளை சென்ட் ஆண்ட்ரூஸ். Pain was the guest today, but it didn't win. We didn't stop, we didn't break. We bent, we burned. But we moved. When the feet can't carry, the voice takes over, and faith becomes a sound. Today I realized the miracle isn't that we walk to Velankani, it's that we walk through ourselves.